வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ராய்நெட் வெப்சைட்டில் இருந்து எப்படி கிரெடிட் கார்டிலேருந்து அமௌண்ட்டாக மாற்றுறன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? கிரெடிட் கார்டிலேருந்து அமௌண்ட்டாக மாற்ற ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து பிஜி ஆக்டிவ், இன்னொன்று வந்து கார்டு டு அக்கௌண்ட் ஆப்ஷன் சொல்லி ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஜி ஆக்டிவ் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? நீங்கள் எங்கள்கிட்ட வந்து சிஎஸ்பி ஐடி வாங்கினதுக்கப்புறம் ஏபிஎஸ்லாம் யூஸ் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எங்களை இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிஜி வந்து நாங்கள் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவோம். ஓகேங்களா? பிஜி அப்ரூவல் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டிலேருந்து பணம் எடுத்து கொடுக்குற பிஸ்னஸை நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வந்து கிடைக்கும். நீங்களும் இதில் வந்து வருமானம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து எப்படி பிஜி வந்து நம்ம வச்சு பணம் வந்து கிரெடிட் கார்டிலேருந்து நம்ம வாலெட்டுக்கு ஏற்றணும்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ரெண்டு விதமான பிஜி இருக்கும். இதில் வந்து நம்ம ராசோப்ரே பிஜிக்கு போயிடலாம். ஓகேங்களா? போயிட்டு இதில் வந்து கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், ஆனால் யூபிஐ கியூஆர்ன்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கிரெடிட் கார்டில் இருந்து பேமெண்ட்டை எடுத்து நம்ம வேலெட்டுக்கு ஏற்ற போகிறோம். ஓகேங்களா? அதனால் வந்து ஃபஸ்ட்டு கார்டு அண்டு நெட் பேங்கிங்கை செல் பண்ணிக்கோங்க. செல் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். நம்மளோட அமௌண்ட் வேணால் மினிமம் 100 ரூபாலேருந்து அதிகபட்சம் 2 லட்சம் வரையும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபா போட்டுக்கிறேன். 100 ரூபா போட்டு ரிமார்க்கில் வந்து இந்த கார்டு யார் பேரில் இருக்கோ அவங்க பேரை போட்டுங்க. அவங்க பேரில் போட்டிங்க அப்படின்னா கார்டு யாரோட பேமெண்ட்டை எடுத்துருக்கோன்னு சொல்லி நம்ம தெரியும். ஓகேங்களா? கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கார்டு டைப்பு, ஓகேங்களா, என்னென்ன கார்டு செட் ஆகுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு சார்ஜ் பிடிப்பாங்க, அது வந்து ஃப்ளாட்டாக வந்து எல்லாத்துக்கும் சார்ஜ் ஒரே மாதிரியா இல்லை பர்சன்டேஜ் கணக்கான்னு சொல்லி எல்லாம் மென்ஷன் ஆகிருக்கும். எவ்வளோ அமௌண்ட்லேருந்து எவ்வளோ எடுத்தீங்கன்னா அப்படின்னா சார்ஜுன்னு சொல்லி எல்லாமே இருக்கும். இப்போ வந்து எனக்கு 0லேருந்து 750 வரையும் எடுத்தேன் அப்படின்னா 11 ரூபா 80 பைசா வந்து கன்ஃபார்ம் வந்து எனக்கு சார்ஜ் பிடிச்சிருவாங்க. அதே வந்து 751 ரூபாலேருந்து அதுக்கு மேலே எவ்வளோ எடுத்தாலும் எனக்கு 1.2% வந்து சார்ஜ். இந்த பர்சன்டேஜ் சார்ஜ் வந்து ஒவ்வொரு ஐடிக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகேங்களா? சிலவங்களுக்கு கூட வரும், கம்மியாக வரும். ஆனால் அதிகபட்சம் உங்களுக்கு 1.33 இதுதான் உங்களுக்கு அதிகபட்சம் சார்ஜே. ஓகேங்களா? அதுக்கு மேலே சார்ஜஸ் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேர் கொடுத்துட்டிங்களா, அடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் யூசர் கோடு எல்லாமே காட்டும். கரெக்டானு பார்த்துக்கிட்டு பே நோ கொடுங்க. பே நோ கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சின்ன ஒரு பாப்பப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து ஏற்கனவே வந்து கார்டு போட்டு எடுத்திருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்டு வந்து உங்களுக்கு இங்கே சேவில் இருக்கும். நீங்கள் இதை டச் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நான் புதுசாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னா கார்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். இது டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் நியூ கார்டுன்னு இருக்கும். இதை கொடுங்க. இதை கொடுத்து கார்டோட ஃப்ரண்ட் பேஜில் 16 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? இதில் கார்டோட எக்ஸ்பிரி டேட்டு மந்த்தை என்ட்ரி பண்ணணும். இந்த சிவிவி நம்பரு கார்டுக்கு பின்னாடி திருப்பினா 3 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை என்ட்ரி பண்ணிடுங்க. கீழே வந்து கார்டில் என்ன பேர் இருக்கோ அந்த மாதிரி பேரை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துக்கிட்டு இந்த கார்டை வந்து சேவ் பண்ணி வைக்கிறீங்களா இல்லை சேவ் பண்ணாமல் வந்து நான் டேரெக்டாக கண்டினியூ பண்ணுமான்னு கேட்கும். சேவ் பண்ணி வச்சுருந்தா அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது கார்டு அடிக்க தேவையில்லை, டேரெக்டாக வந்து பேமெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சேவ் பண்ணாமல் கண்டினியூ கொடுக்குறேன். ஓகேங்களா? கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் வரும். இது வந்து மேபி லேட்டர் கொடுத்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் கார்டு வந்து ஷோ ஆகும். ஷோ ஆனோடனே ஓடிபி ஒன்று போகும். ஓடிபி போட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து உங்கள் கிரெடிட் கார்டு வந்து டெபிட் ஆகிட்டு நம்முடைய வேலெட்டில் வந்து லோட் ஆகிக்கும். ஓகேங்களா? பேக் வந்துட்டீங்க அப்படின்னா நம்முடைய இந்த மாதிரி வேலெட்டில் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு லோட் ஆகிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தடில் வச்சு பார்ப்போம். அதாவது கார்டு டு டைரக்ட் அக்கௌண்ட். இந்த மெத்தட் வந்து எப்படி அப்படின்னா கிரெடிட் கார்டுலேருந்து பணம் வந்து நம்ம வேலெட்டுக்கு வந்து நம்ம வேலெட்லேருந்து நம்மளுடைய அக்கௌண்ட் மாற்றி நம்ம அக்கௌண்ட்லேருந்து கஸ்டமர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளுக்கு நேரமும் வீணாகும், இன்னொன்று சார்ஜஸும் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இன்னொன்று ரெண்டாவது மெத்தட் ஒன்று இருக்குது. அதாவது கார்டு டு அக்கௌண்ட். அதாவது அவங்க கார்டுலேருந்து எடுத்து நம்ம வேலெட்டுக்கு வராமல் டேரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வேலெட் போங்க. வேலெட்டில் போயிட்டு எக்ஸ்பிரஸோ லிமிட் வயா பிஜி ஆர் கியூஆர்ன்னு இருக்குல்ல, இதில் போனீங்க அப்படின்னா கார்டு டு அக்கௌண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? கார்டு டு அக்கௌண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். இந்த மொபைல் நம்பர் வந்து யார் அப்படின்னா கஸ்டமரோட மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? கஸ்டமரோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா புதுசாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க நேம் என்ட்ரி பண்ண சொன்னால் என்ட்ரி பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஆக்டிவ் பண்ணனால டேரெக்டாக எனக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் வந்து சிசி ரிசிப்ட். இந்த சிசி ரிசிப்ட் வந்து என்ன அப்படின்னா நம்முடைய கார்டு டீட்டெயில்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணணும்.
ஓகேங்களா. நம்முடைய கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அந்த 14 டிஜிட் நம்பரு, அப்புறம் வந்து பேங்க் வந்து என்ன பேங்க்கு, அது கார்டோட எக்ஸ்பிரி டேட்டு, இயரு, அப்புறம் கார்டில் அவங்க பேர் இருப்போம் அதே மாதிரி பேர் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மெயின் வந்து என்ன, அந்த கிரெடிட் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். சில கிரெடிட் கார்டு வந்து எப்படின்னா ஃப்ரண்ட் சைடு வந்து வெறும் பேர் மட்டும் இருக்கும், நம்பர் ஃபுல்லாக வந்து பின்னாடி இருக்கும். சில கிரெடிட் கார்டில் வந்து 14 டிஜிட் நம்பர் முன்னாடி இருக்கும், எக்ஸ்பிரி டேட் முன்னாடி இருக்கும், பேர் முன்னாடி இருக்கும், சிவிவி நம்பர் மட்டும் பின்னாடி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் என்னன்னா கார்டு 2 சைடும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரே ஃபோட்டோவை மாற்றிட்டு நம்ம வந்து சூஸ் ஃபைலில் போய் அதை அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. நான் எப்படின்னு சொல்லி உங்கள் வீடியோவில் காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் கார்டை வந்து வைக்கணும், வச்சு நீங்கள் வந்து அப்லோடு கொடுத்துடணும். ஓகேங்களா. அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா உங்கள் கார்டு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஆட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இந்த கார்டை வந்து செல் பண்ணுங்கள். இந்த கார்டை செல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் இன்ஃபோன்னு சொல்லி இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் வந்து என்ன அப்படின்னா கஸ்டமரோட அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். அதாவது என்னென்னா இப்போ கஸ்டமர் கார்டு கொடுத்துட்டாங்களா, கஸ்டமரோட கார்டை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த பணத்தை கஸ்டமரோட அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் மாற்ற முடியும். இப்போ என் பேர் வேல்முருகன் அப்படின்னா என்னோட வேல்முருகன் இருக்க கிரெடிட் கார்டை என்னுடைய வேல்முருகன் இருக்க வேறு அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த கிரெடிட் கார்டு எஸ்பிஐ அக்கௌண்ட்டு, பட் வந்து நான் ஹெச்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே நம்ம ஹெச்டிஎஃப்சியோட அக்கௌண்ட் நம்பர் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ மெயினாக எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கஸ்டமரோட மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும், அவர் பேர் தான் இருக்கணும், அவர் பேரில் இருக்க கிரெடிட் கார்டை தான் நம்ம இங்கே ஆட் பண்ணணும். அதே பேரில் இருக்க அக்கௌண்ட் தான் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா. இதுலேயும் அதே மாதிரி ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்துட்டு கஸ்டமரோட வேறு எந்த பேங்க் அக்கௌண்டோட ஆட் பண்ணலாம். ஓகேங்களா. ஆட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஆட் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட்லேருந்து 4 ரூபா வந்து டெபிட் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து இவங்க பேரில் தான் இருக்குன்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறது. நீங்கள் வெரிஃபை பண்ணாமோட இருக்கலாம், ஆனால் வெரிஃபை பண்ணுறது நல்லது. ஓகேங்களா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம இந்த கிரெடிட் கார்டு ஆட் பண்ணுறோம்ல, அதில் வந்து வெரிஃபை ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவல் வந்தால் மட்டும்தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா. இது அப்ரூவல் வரதுக்கு காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே பண்ணிங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரத்துக்குள்ளே இங்கே அப்ரூவல் வந்துடும். வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஆட் பண்ணிடுங்க. அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டை செல் பண்ணுங்கள். ஓகேங்களா. செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கஸ்டமர்கிட்ட வந்து எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் நான் ஒரு 1000 ரூபா போடுறேன். 1000 ரூபா போட்டோம் அப்படின்னா இது வந்து டோப்பின் சார்ஜ். அதாவது நம்ம 1000 ரூபா எடுக்கிறதுக்கு கம்பெனி வந்து 12 ரூபா சார்ஜ் பிடிக்கும். சார்ஜ் பிடிச்சது போக மீதி எவ்வளோ நம்ம அக்கௌண்ட்டில் ஏறும் அப்படின்னா 988 ரூபா ஏறும். ஓகேங்களா. இதில் நம்மளுக்கு எப்படி பர்சன்டேஜ் வைக்கிறது அப்படின்னா இந்த கஸ்டமர் சார்ஜ்னு இருக்குல்ல, இது தொட்டிங்க அப்படின்னா ஸ்லாப் வரும். 1.5%, 1.6, 1.7 சொல்லி 4% வரையும் நம்ம கஸ்டமருக்கு சார்ஜ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் 1.5 வைக்கிறேன். 1.5 வச்சேன் அப்படின்னா நம்மளுடைய மார்ஜின் வந்து மைனஸில் போகும். ஏன் இந்த மைனஸில் போகுது அப்படின்னா இப்போ நம்ம அமௌண்ட் வந்து டெபிட் கஸ்டமர் வேலெட்லேருந்து டெபிட் பண்ணுறதுக்கு 12 ரூபா, அப்புறம் அவங்க அக்கௌண்ட் டெபாசிட் ஆகுதுல்ல அதுக்கு வந்து 5 ரூபா வாலெட் டு அக்கௌண்ட் சார்ஜ். ஓகேங்களா. அதுக்கு 5 ரூபா பிடிக்கும். அதனால் 1.5 வச்சோம் அப்படின்னா நம்ம மைனஸ் ஆகும். ஓகேங்களா. இதை தொட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2% வைப்போம். 2% வச்சிங்க அப்படின்னா கம்பெனிக்கு 12 ரூபா போயிடும். கஸ்டமர் வேலெட்லேருந்து 988 ரூபா நமக்கு டெபிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமர் சார்ஜ் வந்து அப்படின்னா 20 ரூபா. 1000 ரூபா எடுக்கிறோம் அப்படின்னா 20 ரூபா வந்து கஸ்டமருக்கு வந்து சார்ஜ் போகும். கஸ்டமர் வேலெட்டில் எவ்வளோ வந்து ஆட் ஆகும், அதாவது கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ ஆட் ஆகும்னா 980 ரூபா தான். நம்ம கமிஷன்லாம் போக தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆகும். ஓகேங்களா. அதனால் இந்த கஸ்டமர் சார்ஜ் வந்து நீங்கள் எவ்வளோ வச்சுக்கலாம். இப்போ 1000 ரூபா போகிறனால உங்களுக்கு மார்ஜின் வந்து சிஎஸ்பி மார்ஜின், அதாவது நம்மளுடைய மார்ஜின் வந்து 3 ரூபா இருக்குது, கம்மியாக தான் தெரியும். நீங்கள் பல்காக மாற்றிங்க 1 லட்சம் 2 லட்சம் அப்படிலாம் மாற்றினீங்கன்னா நம்மளுக்கு மார்ஜின் வந்து உங்களுக்கு கூட வரும். ஓகேங்களா. இப்போ 1 லட்ச ரூபா போட்டு 2% செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மார்ஜின் மட்டும் 750 ரூபா, அதாவது எல்லா சார்ஜும் போக 750 ரூபா நிற்கும். ஓகேங்களா. இப்போ சிம்பிளாக எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்களா, 1 லட்ச ரூபா போட்டிங்க அப்படின்னா 2% அப்படின்னா கஸ்டமர் அமௌண்ட்டு 1 லட்ச ரூபாவில் 98,000 மட்டும்தான் கஸ்டமருக்கு அக்கௌண்ட்டுக்கு போகும். மீதி 2,000 நம்ம வேலெட்டில் இருக்கும். நம்ம வேலெட்டில் கம்பெனிக்கு டோப்பின் சார்ஜும் வேலெட் கமிஷனும் போக நம்ம பேலன்ஸ் கமிஷன் இங்கே இருக்கும். ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் எந்த கஸ்டமர் பணம் எடுக்க வராங்களோ அந்த கஸ்டமருடைய நேமோ மொபைல் நம்பரை போட்டுங்க. நாளை பின்ன வந்து நம்மளுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண கார்டு ஒரு நேமில் இருந்து நீங்கள் செலக்ட் பண்ண அக்கௌண்ட் வந்து வேறு நேமில் இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 1% சார்ஜ் பிடிப்பாங்க. அதனால் வந்து என்னைக்குமே கார்டு யார் பேரில் இருக்கோ அதே பேரில் இருக்க அக்கௌண்ட்டை மட்டும் ஆக்டிவ் பண்ணுங்கள். ஓகேங்களா. கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து டேரெக்டாக
கஸ்டமரோட கிரெடிட் கார்டுலேருந்து கஸ்டமருடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும். உங்களுடைய கமிஷனு நம்மளுடைய வாலெட்டில் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? நீங்களும் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ண விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடி வந்து இன்ஸ்டண்ட்டாக வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.